ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல். கேரளா லாட்டரியோடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி திங்கக்கிழமை 29/9/2025 பாக்கியதாரா BD 22க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு ஏ போர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். கட்டாயம் கிடையாது. எனக்கு ஏ போர்டுக்கு டெய்லி நம்பர் வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி திங்கக்கிழமை பாக்கியதாரா. இந்த ட்ராவுக்கான கேஸிங்க நம்ம எப்போதும் போல் திங்கள் டு திங்கள் ரிசல்ட்டை தான் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே திங்கள் டு திங்கள் பாக்கியதாராவோட ரிசல்ட் நண்பா. ஏன் திங்கள் டு திங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேர் இருக்குது. திங்கக்கிழமைனா நம்மளுக்கு பாக்கியதாரா. ஸோ ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேர் இருக்கனால அந்தந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸுகள் கிடைக்க சான்சஸ் இருக்கும். அதனால் யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தின ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே திங்கள் டு திங்கள் ரிசல்ட். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் திங்கக்கிழமை ஏபிசி போலில் வந்து 775, அதுக்கு முந்தின திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா 688, அதுக்கு முந்தின திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 272. இப்படி இது எல்லாமே திங்கள் டு திங்கள் ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் சீரியல். அதாவது இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் நாட்களாகவே ஒரு ட்ராவலையும், அதாவது ஒரு கம்பெனி ட்ராவலையும் நம்மளுக்கு வந்து மிஸ்ஸிங் சீரியல்ஸ் அதிகமாக கிடைக்கிது. அதை தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு வரோம். நேற்றுக்கு நம்மளுக்கு வந்து 17 அப்படியே ஏசி போலில் ஹிட் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த ட்ராவும் நம்ம மிஸ்ஸிங் சீரியல் தான் பார்க்க போகிறோம். மிஸ்ஸிங் சீரியல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 9 ட்ராவுக்கு அப்புறம் வர்ற நம்பர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு மிஸ்ஸிங் சீரியல் தான். ஸோ சீரியல்னால் என்ன அப்படின்னா ஒரு வீடியோலையும் நம்ம போட்டு காட்டுறோம். ஸோ இதுலையும் நம்ம எழுதிடுவோம் SN, அதாவது சீரியல் நம்பர் 1 2 3 4 5 6 7 8 9 0. ஸோ இதுதான் சீரியல் நம்பர். இந்த சீரியல் நம்பர்ஸில் வந்தது போக வராத நம்பரை நம்ம நெக்ஸ்ட்ராக்கான ஏ போர்டு அல்லது சி போர்டுன்னு சொல்லிட்டு கொண்டு வரோம். ஏன் ஏ போர்டு அல்லது சி போர்டு சொல்கிறோம்னா, மிஸ்ஸிங் நம்பர்ஸ் மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு ஏ போர்டில் நிற்கும், அப்படி இல்லாட்டினா சி போர்டில் நிற்கும். இது நம்மளுக்கு ஏ போர்டு வீடியோங்கிறதுனால இந்த ட்ரா நம்ம ஏ போர்டுன்னு கொண்டு வந்திருக்கோம். வேண்டாம் நீங்கள் வந்து சி போர்டில் பயன்படுத்திக்கலாம். ஆனால் நம்மளுடைய கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டா அல்லது ஆல் போர்டான்னு தான் கொடுக்க போகிறோம். இங்கே நம்ம வந்து 775 தான் நம்மளுடைய போன வாரம் ரிசல்ட்டு. நம்ம இந்த ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணுறது வந்து நம்ம 412 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த 412 நம்ம சீரியல் நம்பர்ஸை ஒன்றா கழிக்கலாம். இதில் கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 412 இதை அப்படியே இங்கே கொண்டு வந்துடலாம். 142, அதுக்கடுத்து 177. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 7 தான் புது நம்பர். அதுக்கடுத்து இந்த ரிசல்ட் வந்து 988, 988 புது நம்பர், ரெண்டுமே புது நம்பர் தான். அதுக்கடுத்து கவனிச்சிங்கன்னா 851, இதில் வந்து 5 மட்டும்தான் புது நம்பர். அதுக்கடுத்து கவனிச்சிங்கன்னா 084, இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0வும் 8 வந்துருச்சு, 4 வந்துருச்சு. அப்போ 0 மட்டும் தான் புது நம்பர். அதுக்கடுத்து கவனிச்சிங்கன்னா 510 பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்மளுக்கு வந்த நம்பர் தான். அப்போது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இது வந்து மார்க். அதுக்கடுத்து நம்மளுக்கு இந்த மார்க் பண்ணதில் நம்மளுக்கு இதுக்கடுத்து உள்ள நம்பர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கவனிச்சிங்கன்னா 1 2 3 இல்லை, 4 இருக்குது, 5 இருக்குது, 6 இல்லை, 7 இருக்குது, 8 இருக்குது, 9 0 இருக்குது. அப்போ 3 6 மட்டும் தான் நம்மளுக்கு இல்லை. அப்போது நம்மளுக்கு இந்த 510க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 272. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 272 எல்லாமே வந்துருச்சு. இந்த இடம் பொறுத்த வரைக்கும் எக்ஸு 3 6. அதுக்கடுத்து நம்மளுக்கு 688, இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6 வந்து புது நம்பர். அப்போ ஸ்கொயரில் வந்து நம்மளுக்கு வந்து 3. அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து 775, இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்த நம்பர். அப்போ புது நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இங்கே 3. இப்போ இந்த ட்ரா, அதாவது இன்றைக்கான ட்ரா 3. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த ட்ராவில் 3 கிடச்சிருக்கு நண்பா. இதில் லைனை கனெக்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 0க்கு அப்புறமா, அதாவது தொடர்ந்து 5 ட்ராவாக புது நம்பர் தான் வந்திருக்கு. அதுக்கடுத்த நம்மளுக்கு 4 ட்ராவில் நம்மளுக்கு 6 இறக்கியிருக்காங்க. அப்போ இந்த ட்ரா நம்மளுக்கு 3 நிற்கும். அப்படி இல்லட்டினா மறுபடியும் 6 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ 6 வந்து நம்மளுக்கு 3ஓட ஸ்கொயர் ஆயிரும். அப்போது நம்ம வந்து இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு தான் போடுறோம். அதனால் ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு 3 அல்லது 6, 3 அல்லது 6 இந்த ட்ராவுக்கான கீ நம்பர் நண்பா. இதுதான் இந்த ட்ராவில் நம்மளுக்கு ஏ போர்டில் வர சான்சஸ் இருக்குது.
ஸோ 6 வந்து நம்ம வந்து சப்போர்ட்டடு கொடுத்தது தான். ரிமைனிங்கில் இருக்கிறது 3 மட்டும்தான். அதுவும் இல்லாமல் இது ஏ போர்டு வீடியோ ஏற்கனவே 6 ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்தது ஏ போர்டில் தான் வந்திருந்திருக்கு. அதனால் மறுபடியும் 6 ஏ போர்டில் வருமாங்கிறது சின்ன சந்தேகம் தான். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, மிஸ்ஸிங் சீரியலை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டா அல்லது சி போர்டான்ட்டு வேணால் 6 சி போர்டுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த ட்ராவலில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது 3 மட்டும்தான். அப்படி இல்லைன்னா 6 ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ரொம்ப சிம்பிளாகவே கெஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் கட்டாயம்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் இதை எடுக்கணும்னு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் நம்ம சேனலில் வந்து முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 3 அல்லது 6 தான் இந்த ட்ராவுக்கான நம்பர்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கு. இந்த ட்ராவில் இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு சான்ஸில் 3-3 6-6ன்னு கொண்டு போகலாம். ஏன்னா இப்போ கேம் டபுள் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரெட்டையை வச்சு ரெட்டையை அடிச்சிருக்காங்க, ஒற்றையை வச்சு ஒற்றையை அடிச்சிருக்காங்க. அப்போ இந்த தடவை நம்மளுக்கு வந்து 3 அல்லது 6 நம்மளுக்கு சான்சஸ் இருக்குது. அதோட 3 6 அல்லது 6 3 வர வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஒருவேளை எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு ஏ போர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு ஏ போர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கெஸ்ஸிங் தான் நண்பா. தனிப்பட்டு இதில் எந்த நம்பர்ஸுமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபார்மேட்டை தான் ஃபாலோ பண்ணியிருப்போம். 3 இந்த ட்ராவுக்கான சான்ஸில் இருக்குது. ஒரு வேளை 3 மிஸ் ஆனால் பழைய நம்பர் அதோட வந்து 3ஓட சிந்தட்டிக் வந்து 6 அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு 6 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ 3 அல்லது 6 இந்த ட்ராவுக்கான கீ நம்பர். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி 5 ட்ராவலையும் நம்மளுக்கு ஃபுல் போர்டுமே இதில் வந்து கவர் ஆகிருந்துச்சு. 6 3 மட்டும் தான் நம்மளுக்கு ரிமைனிங்கில் இருந்தது. அதில் இப்போ 6 வந்துருச்சு. 6 வந்ததுக்கப்புறமா இப்போ நம்மளுக்கு 3 தான் ரிமைனிங். அப்போ 6 3 இது வந்து நம்மளுடைய சிந்தட்டிக் நம்பர்ஸ், அதாவது எக்ஸ் வேல்யூ நண்பா. இதுதான் இந்த ட்ராவுக்குள்ளே நம்மளுக்கு கிடச்சிருக்க கெஸ்ஸிங் நம்பர். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கங்க. அதே மாதிரி ரிசல்ட்டுக்குள்ளேயும் யாரும் குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே பாக்கியதாரா, அதாவது திங்கக்கிழமை ரிசல்ட், திங்கள் டு திங்கள் ரிசல்ட்டை வச்சு இந்த திங்கக்கிழமைக்கு நம்ம கெஸ்ஸிங்கை பார்த்துருக்கோம். இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. ஃபுல்லாக பாருங்கள். அதில் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் திங்கள் டு திங்கள் ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய நெக்ஸ்ட்டை பயன்படுத்தி பாருங்கள். 9 ட்ராவாக நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு நம்பர் மட்டும் மிஸ் ஆகிருக்கு. அந்த நம்பர் இந்த ட்ராவில் ஒர்க் அவுட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி திங்கக்கிழமை 29/9/2025 பாக்கியதாரா பிடி 222க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.